அடுத்ததாக கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களில் என்றென்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறோம். ரசிகர்கள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் நமக்கெல்லாம் வேதமாக இருக்க போகிறது. ஆகவே அனைவரும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய குருவே சச்சிதானந்தமூர்த்தி ஈஸ்வரஞ்சாய சாந்தாய நிரானந்தாய தேஜஸ். பூஜ்ய குருக்களே, நண்பர் கார்த்திகேயன் அவர்களே, நண்பர் ராமசாமி அவர்களே, மையந்தன் அவர்களே, நாயுடு அவர்களே, இன்று இங்கே இந்த மேடையில் விவேகானந்தராத்துடைய வானவராயன் அவர்களே, பத்திரிகையாளர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்கள் அனைத்தங்களே நமக்கு. இது ரொம்ப வித்தியாசமான மேடை. இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற நல்ல ஆத்மாக்கள் அவர் கூட நானும் அமர்ந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெருமையே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இது ரொம்ப வித்தியாசமான மேடை. நான் இன்னும் ஆன்மீகத்தில் குழந்தை, இன்னும் ஆன்மீகத்தில் பக்குவம் அடையாதவன். நான் இங்கே என்னுடைய குருநாதர் அவருடைய ஜெயந்தி விழாவில் ஆன்மீகத்தை பற்றி பேசுறேனாங்கிறது எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் என்ன நடந்ததோ அது நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பரசுராமர், ஜமதக்னியோட பிள்ளை பரசுராமர் குருவை தேடி போனார். யாருக்கிட்ட போனாலும், நீ ஜமதக்னியோட பிள்ளை, நீ இத்தனை பேரை கொலை பண்ணிருக்க, அநியாயமா சில பேரை கொலை பண்ணிருக்க, பாவங்கள்லாம் இருக்கு, நாம உன்னை சிஷ்யனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேரு, நீ உனக்கு பெரிய தத்தாத்திரேயர், அவர்தான் குருவா நீ எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில் அவர் குரு தத்தாத்திரேயரை பரசுராமர் சந்திக்கும் போது, என்னை குருவா நீங்க எடுத்துக்கணும் சொல்லும் போது தத்தாத்திரேயர் சொல்றாரு, நீ 14 வருஷம் புண்ணியக்ஷேத்திரங்கள் அங்கெல்லாம் போய் பெரிய பெரிய மகான்கள் அவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு 14 ஆண்டுகளுக்கு பிறகு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை சிஷ்யனா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லை. பரசுராமர் எல்லா இடங்களுக்கும் போய் 14 ஆண்டுகளான பிறகு தத்தாத்திரேயரை பார்க்கும்போது அப்ப சொல்றாங்க, இப்ப உன்னுடைய பாவங்களை போயிருக்கு, இப்ப நான் உன்னை சிஷ்யனா எடுத்துக்கிறேன். அப்போ புருஷோத்தம் பரசுராமர் சொல்றாரு. பரசுராமர் எப்பவுமே இன்னும் பவர் இதாகணும் அப்படிங்கிற ஒரு இது. சரி, தத்தாத்திரேயர் நான் ஒரு குருவா எடுத்துக்கிட்டா தத்தாத்திரேய அவரோட ஒரு சக்தி கம்மியாம தான் இருப்பேன். தத்தாத்திரேய குரு யாரு, அவருக்கே நான் குருவா எடுத்துக்கிட்டேன் சொன்னா தத்தாத்திரேயர் மாதிரி நானும் பவர்ஃபுல் முனி ஆயிடலாமே அப்படின்னு சொல்லி பண்ணிக்கணும். வேதத்திலேயே இருக்கு, குரு சிஷ்யனை எப்படி சோதிக்கிறாங்க அதே மாதிரி சிஷ்யனும் குருவை சோதிக்கணும் அப்படி. சரி, என்ன உங்களுடைய குரு யாரு? எனக்கு 32 குருக்கள் அப்படின்னு. இது 32 குருக்களா? யார் யார் அது தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, காற்று, மலை, பூமி, கடல், வாயு, அக்னி, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சிலந்தி, இந்த மாதிரி குருக்கள். அவருக்கு ஆச்சரியம், எப்படி நதி எப்படி போகுது? எங்கேயும் நிக்காது, அது போயிட்டே இருக்கும். பெரிய இடத்துல பள்ளத்துல பள்ளமா,
சின்ன இடத்துல சின்னதா அமைதியா, சில இடத்துல கர்ஜித்து எங்க போயிட்டு இருக்கும், கடலை நோக்கி போயிட்டே இருக்கும் ஆண்டவன். அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். அது நதியிலிருந்து கத்துக்கிட்டேன். பூமியில என்னென்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க, கொல்றாங்க, எதிரமா சொல்றாங்க, அசைகம் பண்றாங்க. பட் இருந்தாலும் பூமி நல்லதே கொடுக்கும். என்ன செஞ்சா கூட நான் நல்லதே கொடுக்குறேன். அது பூமியில இருந்து கத்துக்கிட்டேன். காற்று மீன் மார்க்கெட்ல இருக்கும்போது மீன் வாசனை அடிக்கும். பூ மார்க்கெட்ல இருக்கும்போது பூ வாசனை அடிக்கும். பூவத்துல போனா பூ வாசனை அடிக்கும். அது வெளியே அந்த எதுவுமே அதுக்கு ஒட்டாது. சோ நான் எங்க இருந்து எப்பேற்பட்ட துஷ்டர்கள் எங்க போனா கூட அந்த காற்று எனக்கு ஒட்டாம நான் நானாக இருக்கணும். அதை காற்று இருந்து கத்துக்கிட்டேன். சரி, அது ஒரு சின்ன பொண்ணு சொன்னீங்களா? அது என்ன, நான் ஒரு பிக்ஷை கேட்க போனேன். அங்க ஒரு பொண்ணு ஒரு சமையல் செய்யணும், நான் செஞ்சு கொடுத்துறேன். தியானத்துல உட்கார்ந்தேன். கையில உடையல் எல்லாம் போட்டிருந்தாங்க. வேலை செய்யும் போது சத்தமா இருந்தது. அவர் தியானத்துக்கு பங்கு ஆகும்னு சொல்லிட்டு இருந்த உடையெல்லாம் கைட்டிட்டு 3 உடைய இருந்தது. அப்பவும் சத்தம் வந்தது. 1 கழிட்டா 2 தான் இருந்தது. அப்பவும் சத்தம் வந்தது. 1 கழிட்டு 1 தான் இருந்தது. அப்ப சத்தமே இல்லை. ஆக கூட்டத்துல இருந்தா இருக்கக்கூடாது. 3 பேர் இருந்தா பேச்சு, 2 பேர் இருந்தா வாக்குவாதம். ஒருத்தனா தனிமையா இருக்கணும். தனிமையா இருந்தா நம்ம எதையும் சாதிக்க முடியும். அப்படின்னு அந்த பொண்ணோட கத்துக்கிட்டாங்க. எனக்கு குரு சிலந்தி வலைய பார்த்து, சிலந்தி ஒலைய கட்டுது, கஷ்டப்பட்டு இது பண்றது எதுக்கு பண்றது? தன்னுடைய ஆகாரத்தை அங்க உட்கார்ந்து சிலந்தி எல்லாம் வலைய கட்டிட்டு அங்க உட்கார்ந்து புழுகள் வந்தா அதை கடிச்சு அதை ஆகாரமா எடுத்துக்கிறது. கடைசியில அந்த சிலந்தி தான் கட்டின அந்த வலையிலேயே செத்து போகுது. ஆக பணம், பேரு, புகழு எல்லாமே, உறவினர்கள் எல்லாமே நம்முடைய சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷத்துக்காக நாம சாகுறோம். அதுக்காக என்ன தேவையோ அது மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கூடாது சொல்லி இந்த சிலந்தி கிட்ட கத்துக்கிட்டேன். இத்தனை குருக்கள் பரசுராமன் அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, எஸ் குருதேவா, நீங்க தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ரஜினிகாந்துக்கும் ஃபர்ஸ்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு. ராமகிருஷ்ண மிஷன் படிச்சு அங்கே வேதம், உபனிஷத், சாஸ்திரங்கள், வானவராயன் சொல்ற மாதிரி நம்ம பாரதா, இந்த பிராச்சீன பாரத அந்த கலாச்சாரம், அந்த வேதிக் ஹெரிட்டேஜ், அந்த வேதிக் தர்மத்தை நான் கத்துக்கிட்டேன். மெடிடேஷன் கத்துக்கிட்டேன், ஒழுக்கம் கத்துக்கிட்டேன், டிசிப்ளின் கத்துக்கிட்டேன், சுத்தம் பண்ணது கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 15-16 ஆண்டுகள் ஆன பிறகு ராகவேந்திர சுவாமிகள் அவங்க மூலமா நான் பக்தியை கத்துக்கிட்டேன், பக்தி யோகா. அதுக்கப்புறம் ஒரு 20-30 வயசு ஆன பிறகு எனக்கு சில அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் என்ன இருந்தா கூட எனக்கு விடை கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ரமண மகர்ஷியோட நான் யார், ஹூ ஆம் ஐ, அந்த புக்கை படிச்ச பிறகு மை ஆல் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் வர் ஆன்சர்ட். திருவண்ணாமலை சாதாரண மலை இல்லை. நான் இமலையில புகழ்ந்த போது எந்த மாதிரி மனசு சாந்தி நிம்மதி கிடைச்சதோ அதை விட ஜாஸ்தி திருவண்ணாமலையில் எனக்கு கிடைச்சது. அதான் திருவண்ணாமலை, இந்த மலையே லிங்கம். நான் ஏன் இமயமலை போறேன் சொன்னா திருவண்ணாமலை போக முடியாது, ஏன்னு சொன்னா எனக்கு கூட்டம். அதனால நான் அவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஆன பிறகு 40 வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்படி இருந்தா கூட என்ன ஆகுது, நான் தியானம் செய்யும் போது நம்முடைய கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், நம்ம வில் அண்ட் சோல் அண்ட் ஸ்பிரிட், எந்த வாய்ஸஸ் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளுடைய ஒரு சுவார்த்தத்துக்காக நாம நினைச்சதே தியானத்துல உட்கார்ந்து அது சுவாமி சொன்னதான் சொல்லிட்டு அதை நம்ம செய்யறோம், அது தப்பாயிடும். So I was looking for a physical guru. சரி, ஒரு 10 ஆண்டுகளா இமயமலையிலிருந்து அமெரிக்காலிருந்து நான் தேடா இடம் கிடையாது பிசிக்கல் குரு, தேகத்தோட ஒரு குருவை. நானும் ரொம்ப சோதனை பண்ணிதான், டெஸ்ட் பண்ணிதான் குருவை எடுத்துக்கிறேன். 1995ல சச்சிதானந்த சுவாமிகளை நான் பேட்டி பண்ண வந்திருந்தாங்க. அப்ப சாந்தி அக்கா இங்க உட்காந்துருக்காங்க. சாந்தி அக்கா சொன்னாங்க, சுவாமிஜி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அது இந்த மாதிரி 1995ல ஒரு டிவி இன்டர்வியூ கொடுத்திருந்தேன், அதை பார்த்திருக்காரு. இஸ் a very interesting personality, I want to see அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டுல போய் நான் பார்த்தேன். தேவி அக்கா வீட்டுல போய் பார்க்கும்போது பார்த்த உடனே he was so compassionate. அந்த ஒரு அன்பு அப்படியே நம்ம உட்கார்ந்து பார்க்கும்போது அப்போ அந்த பொலிட்டிக்கல் விஷயம் இருந்துட்டு இருக்கு. அப்போ யாரோ கேட்டாங்க, சுவாமிஜி நீ என்ன சொல்றீங்க ரஜினி பாலிடிக்ஸ் போறது பத்தி?
திடீர்னு ஒரு கிழமை 85 வயசுனா ஏதாவது சொல்லிட்டு எதுக்கு? அவருக்கு என்ன தெரியாதா? பாலிங்கிறது கருவேப்பிள்ளை மாதிரி போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே பார்த்தேன், என்ன எப்படி சொல்றாங்க? நோ நோ நோ, கருவேப்பிள்ளை மாதிரி அவங்க தூக்க போடுறதுக்கு முன்னால நாமளே வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ நடந்தது. நெக்ஸ்ட் 1997 மறுபடியும் சுவாமிஜி வந்தப்போ எனக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பொள்ளாச்சி மகாலிங்கமுடைய கெஸ்ட் ஹவுஸ் மெட்ராஸ்ல இருக்கு, அங்கே தங்கியிருக்காங்க. அங்கே போய் செகண்ட் டைம் பார்த்தேன். அங்கே பார்க்கும்போது கேட்டாங்க, என்ன புஸ்தகங்கள் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு. நான் படிக்கிற புஸ்தகங்கள்லாம் சுவாமி ராமா, அந்த இது நம்ம ரஷிக புஸ்தகங்கள்லாம் நான் காட்டுறேன். சரி ஓகே, நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் 2 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் லேட் ஆச்சு. பார்த்தா ஒரு நாய் ரொம்ப வெரி ஃபிரோஷியஸ் டாக், டைகர்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு ராயா விட்டு வேற யாரையும் கிட்டே சேர்க்காது. அந்த நாய் ஒரு சத்தம் பண்ணிட்டு இருக்கு. நான் வெளியே வந்து பார்த்தா சுவாமிஜி தனியா நின்றுட்டு இருக்காரு. அந்த நாயை வாலாட்டிக்கிட்டு அவர் கிட்ட உட்காந்துருக்கு. சுவாமிஜி வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு வாட்ச் கட்டுவாரு. நான் ஒரு வாட்ச் கட்டிருந்தேன். சுவாமிஜி இந்த வாட்சினுடைய அன்பளிப்பா நீங்க வச்சுக்கணும்னு சொன்னேன். அந்த வாட்ச் எடுத்துட்டு ஹஸ் கிவன் திஸ் வாட்ச் டு வாட்ச் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் கட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2 years ஆச்சு. எனக்கு ஏதோ ஒரு மென்டல் டிப்ரெஷன். எதுக்கும் தெரியாது, எதுக்கும் சந்தோஷம் இல்லை, எதுக்கும் நிம்மதி இல்லை, அது சொல்ல முடியாது. எல்லாமே இருக்கும், பட் ஏதோ எல்லைக்கு பார்த்தாலும் ஒரு சோகம் மாதிரி இருக்கும். எனக்கு அமெரிக்கால இருந்து போன் வந்தது. ரஜினி நீங்க அமெரிக்கா வாங்க, ஆசிரமம் வரணும் அப்படின்னு. சரி சுவாமிஜி நான் வர்றேன். 10 minutesல முருகேஷ் சொன்னாரு, அண்ணா சுவாமிஜி குருதேவ் சொன்னாங்க நாளைக்கு உங்களை வெளியே கூட்டிட்டு போறாங்களா அப்படின்னு, உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு. சரி கார்ல உட்காந்து வெளியே போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்னு தெரியாது. அங்க பார்த்தா ஷூட்டிங், பிக்சர் ஷூட்டிங். அங்க பார்த்து நான் இந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரம் நான் வரணுமா? அதுக்கப்புறம் அவங்க டிசேபிள் கேட்டாங்க. அவங்க கேட்டு இங்கிலீஷ் ஷூட்டிங் சொன்னேன். மேடம் ஐ ஹவ் ஆக்டட் இன் இங்கிலீஷ் பிக்சர் மேடம் அப்படின்னு சொன்னேன். என்னடா இது, சரி ஷூட்டிங் பார்க்கறதுக்கு அது வேற ஒரே குளிர் வேற, சுவாமிஜியோட போறோம். சரி என்ன பண்ணுறது தெரியாததுக்கப்புறம் ஓகே ஷூட்டிங் பார்த்து முடிச்சாச்சு. கொஞ்சம் வெளியே வேறு இடத்துக்கு போகிறோம். நான் நினச்சி ஏதாவது ஒரு கோயில் ஆசிரமம் கூட்டு போகிறாங்க அப்படின்னு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய காரு, கேரேஜ் அங்கே ஷோகேஸ் ஃபுல் காருங்க, எல்லாம் ஃபுல் காரெல்லாம் இருக்கு. அங்கே இந்த கார் என்ன, இந்த கார் எப்போ செஞ்சது, இந்த கார் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் சரி நல்லதா போச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வேற சிகரெட் வேற கொண்டு வரல, குளிருது. யாரும் ஒரு தம்மடிச்சு போயிட்டு இருந்தாங்க. ஐயா ஒரு சிகரெட் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சிகரெட் பிச்சை கேட்டு தம்மடிச்சு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு நான் போனேன். எனக்கு முடியல. முருகேஷ் கிட்ட சொன்னேன், முருகேஷ் ரிஷ்மண்ட் கிட்ட இருக்கு, நான் அப்படியே கிளம்பிடுறேன். நான் போயிட்டு நான் இந்தியா, நான் வாஷிங்டன் போயிட்டு அப்படியே நியூயார்க் போயிட்டு நான் போறேன் அப்படின்னு நான் சமைச்சு பார்த்தாச்சு. ஓகே நான் போயிடுறேன். முருகேஷ் போய் சொல்லியிருக்காரு, இப்படி போறாங்க. அப்படியா, எப்ப போறாங்க? நாளைக்கு ஹஸ்தியை விட்டுட்டு வா. சரி குருதேவ் சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் முருகேஷ் இந்த சுவாமிஜி இங்க உட்காந்துருக்காரு. அங்கிருந்து போய் கம்ப்ளீட்டா 5 ஸ்டார்ல இருந்து 3 ஸ்டார் இருந்து ஒரு 7 ஸ்டார் வரைக்கும் எல்லா ஹோட்டலும் முருகேஷ் காமிக்காரு. நானும் பாக்குறேன். இஷ்டமே இல்லை, அங்க இருக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னு சரியில்லை, இது ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு, இஷ்டம் இல்லை. இல்ல நம்ம ஆசிரமக்கே போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். முருகேஷ் உடனே ஃபோன் பண்ணி சுவாமிஜி ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி குருதேவ் இந்த மாதிரி ரஜினி இங்க எத்தனை வந்துட்டு இருக்காரு, எனக்கு தெரியும், ரூம் எல்லாம் அப்படியே வச்சிருக்கேன், வர சொல்லு. அதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் நான் சாட்டர்டே சத்சங்கம் நடக்கிறது, அந்த சத்சங்கத்துக்கு போய் நான் உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அங்க டிசைபிள்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ், அமெரிக்கன்ஸ், இட்டாலியன்ஸ், ஜெர்மன்ஸ், அவங்க சொல்ற அந்த சான்ஸ்கிரிட், அந்த வேதங்கள், அந்த தியானம், அந்த உபனிஷத், அப்படியே ஆடி போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் குருதேவ் பேசினாங்க. குருதேவ் பேசும்போது என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கணும் அதே அப்படியே சொல்றாங்க. அவருடைய சாமியா சிவானந்தரை மீட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் டைம் அந்த புத்தகத்துல இருக்கும், நீங்க படிக்க எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தியானம் எல்லாம் பேச தியானத்துல உட்கார்ந்தாங்க. தியானத்துல உட்கார்ந்து எல்லாம் தியானத்துல உட்கார்ந்துருக்காங்க. நான் மட்டும் கண்ணை தொடர்ந்து எப்படி இருக்கே அட்மாஸ்பியர் நான் பார்த்தேன். அப்படியே பார்த்து குருதேவை பார்க்கிறேன். அங்கே அவர்கிட்ட ஒரு காட்சி எனக்கு தோணுச்சு.
அதை நான் வெளியே சொல்லக்கூடாது. திஸ் இஸ் ஒன்லி பிட்வீன் குரு அண்ட் டிசைபிள். அப்படியே நான் போயிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் மத்தியானம் வந்தாங்க. நான் அப்படியே ஒன்றும் பேசல, முருகேஷ் கிட்ட ஒன்றும் பேசல. நெக்ஸ்ட் டே குருதேவ் வந்தாரு. அவர்கிட்ட இப்படி நடந்தது, உங்ககிட்ட இதாச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படியே கண்ணை மூடிட்டு இறைவா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மொமெண்ட் ஐ ஹவ் டேக்கன் இட். ஹி இஸ் மை குரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து தயா மாதா கூடவே இருப்பாங்க. அவங்க கேட்கறாங்க, நீ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கல குரு கிட்ட. இஸ் கம்ப்ளீட்டிங், இஸ் காமதேனு, இஸ் கல்பருக்ஷா, என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எனக்கு மந்திர தீட்சை கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து கேட்டு சரி நான் அப்படியே சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு நான் ஏன் வந்து இத்தனை நாள் உங்களுக்கு நான் சொல்லல தெரியுமா உங்களுக்கு? இல்ல, தாய் கூட குழந்தை அழதாதான் பால் கொடுக்கும், அதுக்கு பசி நான் அப்பதான் அவங்க கொடுக்க முடியும் சொல்லி மந்திர தீட்சையை கொடுத்தாங்க. சுவாமிஜி குருதேவ் கொடுத்த லாஸ்ட் மந்திர தீட்சை எனக்கு தான் அப்படிங்கிறது கேட்டு எனக்கு ரொம்ப பாக்கியசாலி. அப்போ வந்து குருதேவ் கேட்டாங்க, நீ ஏன் படத்துல ஆக்ட் பண்ணக்கூடாது? நான் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஆக்ட் பண்ணேன். எனக்கு என்னமோ இப்போ வந்து இல்லை ஆண்டவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சிருக்கான். அவன் வேலை செய்யணும், அது விபூத்தின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா வந்து ஒரு கார்பெட்ல இருந்து, ஒரு பெயிண்டர்ல இருந்து, ஒரு டெய்லர்ல இருந்து, ஒரு செருப்பு தைக்கிறவங்க இருந்து ஒரு வேலை அவன் செய்யணும். பாரு, எனக்கு ஆண்டவன் வந்து இந்த வேலை கொடுத்துருக்கான், சாமியார் நீ ஆக்ட் செய்யணும். இந்த மாதிரி கமர்ஷியல் வேலை, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் இது பண்ணி நீ ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் வந்து இந்த யோகானந்தா, பரமஹம்ச யோகானந்தா அவங்களுக்கு இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அந்த புக்கு அது படிக்கும்போது அப்படியே அந்த பாபாஜி அந்த விஷயம் வருது. பாபாஜியோட விஷயம் வந்து லஹரி மகர்ஷியை வந்து பாபாஜி எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க. ராணிகட்டுக்கு போவாங்க. போகும்போது லஹரி மகர்ஷிக்கு வந்து லஹரின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. தூரத்தில் பார்த்தா ஒரு 20-22 வயசு பையன் நின்றுட்டு இருக்கான். ஆச்சரியம், என் பின்னாலே வா அப்படின்னு சொல்றாங்க. லஹரி மகர்ஷி பின்னாலே போறாங்க. ஒரு கேவ், இந்த இடம் தெரியுமா? தெரியாது. அப்படியே டச் பண்றாங்க. பூர்வஜனம் எல்லாம் தெரியும். அந்த இடத்துல வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னே லஹரி மகர்ஷி அங்கே தபஸ் பண்ணியிருக்காங்க. குருதேவா சொல்லி காலை விடுறாங்க பாபாஜி அப்படின்னு சொல்லி. ஏன் இத்தனை நாள் என்ன விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய கர்மாக்கள் இருந்தது, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போதான் அது முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த கிரியா யோகா வந்து மறுபடியும் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் செய்யணும். இந்த கிரியா யோகா சில பேர்கிட்ட மட்டும்தான் இமயமலையில அண்ட் யோகி கிட்ட முனிவர் கிட்ட இருக்கு. அது வந்து இவன் சம்சாரத்தில் பண்றவங்களுக்கும் அது போகணும். அப்புறம் உனக்கு இன்னொரு நான் வந்து சிஷ்யன் அனுப்புறேன், அவருக்கு இன்னொரு சிஷ்யன் அனுப்புறேன். அவன் வந்து நான் வெஸ்ட்டுக்கு அனுப்புறேன். அந்த வெஸ்ட்ல வந்து நிறைய சோர்ஸ் செல்ஃப் ரியலைசேஷன், கிரேவிங் செல்ஃப் ரியலைசேஷன், நான் அங்கே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்லி லஹரி மகர்ஷி சொல்றாங்க. ஈவினிங் 5:30 அவங்க டிசைபிள்ஸ் லஹரி மகர்ஷியை கூட்டிட்டு போகும்போது அந்த இமயமலையில ஒரு 10 தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய அரண்மனை, ஒரு பேலஸ் அங்கே இருக்கு. அவ்வளவு விளக்குகள், உள்ள போனா ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லேக்ஸ், ஃபவுண்டன்ஸ், வஜ்ர வைடூரியங்க, ஆச்சரியம். எப்படி இது இவ்வளவு அரண்மனை எங்க இருக்கு? வாங்க சொல்ல உள்ள கூட்டு போனா அங்க ஒரு சுவர்ண சிம்மாசனம், அதுக்கு மேல பாபாஜி உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கதையை எடுத்து அந்த ஸ்கிரிப்ட் நான் அனுப்புனேன். அந்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னால அவர் சித்தருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எவ்வளவு நடந்திருக்கு நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு வந்து குருக்கள் கிட்ட அந்த மாதிரி ஒரு ஒர்லி திங்ஸ் எல்லாம் கேட்க கூடாது. எனக்கு வந்து இந்த வேலை வேணுமா கேட்கறாங்க, ஓகே இது வேலை கொடுமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த போகலாமா அப்படிங்களா. எனக்கு வந்து பிகாஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வருது. நான் கேட்டேன், குரு அமெரிக்காவில் இருக்காரு, நான் கேட்டேன் குருதேவ் படம் வந்து நல்லா போகும் இல்லையா அப்படின்னு. குருதேவ் சொன்னாரு, நல்லா போகணும்னா எப்படி, எத்தனை நாள் படம் போனா நல்லா போயிடுச்சு அர்த்தம் கேட்டார். குருதேவ் அந்த காலத்துல வந்து பிரிண்ட்ஸ் கம்மியா போடுறோம், சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி அப்போ பிரிண்ட்ஸ் நிறைய போடுறோம், விசிடி அது இதெல்லாம் வந்துடுறது. சோ எத்தனை நாள் போகும் இம்பார்ட்டன்ட் இல்ல, நிறைய பேர் பார்க்கணும், நல்லா போகணும். ஆஹா சரி, அப்போ எத்தனை நாள் போனாலும் நல்லா போகணும் இல்ல. சரி,
உங்களுக்கு இந்த படம் மூலமா பணம் வேணுமா புகழ வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் பணம் வந்து எனக்கு தேவையில்லை, தேவையில்லை, எப்படி இது சரி சரி படம் நல்லா போறதானே புகழ் வரணும், எனக்கு புகழ் வந்தா போதும் சுவாமிஜி குருதேவ் அப்படின்னு. ஒரு 5 seconds மறுபடியும் கேப். இந்த படத்துல உங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படி உங்களுக்கு தெரியும். படம் எஸ், அந்த பாபாஜி, அந்த அமைதி, அந்த பாபாஜி பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது எனக்கு சந்தோஷம். அதுதான் என்னுடைய நோக்கமா இருந்தது. புகழ் வாங்கின படத்தை திருப்பி கொடுத்து புகழ் கிடைக்க சொல்லி நான் நினைக்கல. நான் ஒண்ணு சில ஆத்து தண்ணி ஆத்துலயே போட்டேன். அதுக்கப்புறம் சுவாமிஜி இங்க வந்திருந்தாரு. நான் பெங்களூர்ல இருக்கேன், நான் குருதேவர் சொல்லிட்டேன். இங்க சுவாமிஜி வந்துட்டு ஒரே இதாயிட்டு பிரஸ் நண்பர்களை போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட் பண்ணிட்டு இந்த அரசியல் வருவாங்களா, இது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன போன் பண்ணாங்க, அப்படியே எப்போ ப்ரீவியர் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அரசியல் வந்து கேட்கறாங்க, என்ன பண்றீங்க? குருதேவ் கிணத்துல குதியதான் குதிச்சிடுறேன், நான் கிணத்துல குதிய சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அரசியல் பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அது உங்களுக்கே தெரியும். அவர் வந்து கேட்கும்போது எல்லா இத்தனை கட்சிகள் இருக்கும்போது அவர் வந்து என்ன செய்வாரு, எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டா நானே ரஜினி அரசியலுக்கு போ சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது வந்து சுவாமிஜி அது சொன்னாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா கட்சிகளும் கூப்பிட்டு போகுது அவுட் ஆஃப் டாபிக் இல்ல, பட் த சேம் டைம் இல்ல எல்லாம் வந்து ஒரு கபடி மாதிரி தானே ஆயிருக்கு அரசியல். இப்போ ஒரு கபடி விளையாட்டு மாதிரி தானே. ஒருத்தப்போ எல்லாரையும் ஒருத்தர் தான் அனுப்புவாங்க, எல்லாம் போக மாட்டாங்க. அதான் கபடி விளையாட்டு. நாம நீ போ எல்லாரையும் அடிச்சுட்டு வந்துடுது, எல்லாரும் சேர்ந்து அவனை அமுத்துடுவாங்க. இல்லைன்னா ஒருத்தா வருவாங்க, அவன் ஒருத்தனை வந்து எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிடுவாங்க போட்டு அமுக்கு. இதான் நம்ம இந்திய நாட்டு அரசியல் நடந்துட்டு இருக்கு. அரசியல்ங்கிறது ஃபுட்பால் மாதிரி இருக்கணுங்க. ஃபுட்பாலுக்கு ஒன் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஒன். கோல் போடுறது எல்லாம் எப்படி பாஸ் பண்றாங்க, கோல் போட்டாங்க அவங்க பேர் வருது சொல்லி பாஸ் பண்ணாம இருக்காங்க, பாஸ் பண்ணுவாங்க. கோல் அடிச்சா கூட எல்லாம் கட்டு பிடிச்சி பண்ணுவாங்க. நல்லது ஒருத்தர் சிறப்போட சொன்னா எல்லாம் போய் தூக்கணும், அவங்க பேர் வருது சொல்லி கிடைக்க கூடாது. குருதேவ் கார்த்திகேயன் அங்க இருந்தாங்க, பிரீமியர் பிக்சருக்கு வந்தாங்க, படம் பார்த்தாங்க, உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடைசியா வந்து பார்த்தா படம் ராகவேந்திரன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த ரஜினி படங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் என் படங்கள் எல்லாம் கொண்டு போனேன். பார்த்து இந்த ராகவேந்திரன் படம் போடுங்கன்னு சொன்னாங்க. அதான் அந்த கடைசி பார்த்த படம். அந்த பாக்கியோட கூட நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் இது வந்து எனக்கு ஒரு வருத்தம். 10-12 ஆண்டுகள் ஒரு பிசிக்கல் குருவுக்காக தேடி இப்போ வந்து ஒரு பிசிக்கலா இல்லையே போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லாம சொல்லிட்டாரு, பாபாஜி தான் உடைய பிசிக்கல் குரு. அவர் இன்னும் வேற ஒருத்தர் பிசிக்கல் உடம்போட இருக்கிறார்தான் தேவைப்படுற கேட்கிறேன் இல்லையா, அது அவர் தான். பட் நான் எப்பவுமே உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபாஜி பத்தி இருக்காரா 2000 years அவன் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்விகள் இருந்துட்டே இருக்கும். ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னால வந்துட்டு நாம வந்து டிவி பார்க்கலாம், மேல பறக்கலாம், டெலிபோன்ல பேசலாம் அப்படின்னு சொன்னா கூட பைத்தியக்காரன் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் சயின்டிபிக்கா வந்து தெரிஞ்சாதான் இங்க வந்து ஒத்துக்கிற மாதிரி ஆயிருக்கு நம்ம நாடு, நம்ம ஆன்மீக நாடு. இப்போ நான் நிறைய உங்க நேரம் எடுத்துக்க நான் விரும்பல. ஒரு வாட்டி சிங்கப்பூர்ல இருக்கும்போது நான் ஒரு கேள்வி பதில சொன்னேன், நான் நடிகர் ஆவதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதை விட 1000 மடங்கு நான் ஆன்மீகம் வழியில போறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கமலஹாசன் அங்க கூட இருந்தாரு, அவருக்கு புரியல. உள்ள போன பிறகு என்ன ரஜினி அவ்வளவு கஷ்டமா ஆன்மீகம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அது எப்படி சொல்றது கமல்,
இப்போ 10 இயர்ஸ் நம்ம ஒரு கடவுளை கேட்கிறோம், அதுக்கு இது பண்றோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு நம்ம பூஜை பண்றோம், எதுக்கு நம்ம இது பண்ணோம், அது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறோம். பட் ஆன்மீகத்துல எதுவுமே கேட்காம எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பூஜை செய்யணும். எதுவுமே வேண்டாம் பூஜை பண்றதாவது ஆன்மீகத்துல அடையிறதாவது ஈஸியா இருக்கணும் இல்லையா? அது கஷ்டம். எத்தனை சோதனைகள் குருதேவ சொல்லிருக்காங்க, நீ ஆன்மீகத்துல காலடி எடுத்து வைக்கணும் நினைச்ச உடனே உனக்கு சோதனைகள் ஆரம்பமாகும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு வேலைக்காரன் நீங்க வச்சுக்கிறீங்க, டெபாசிட் 10,000 கொடுத்துட்டு நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்ல மாட்டீங்க. 10,000 கொடுத்து அனுப்புறதுக்கு நீங்க 10 வருஷம் அவரை பார்ப்பீங்க. 10 வருஷம் டெஸ்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் தான் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் 1 lakh கொடுக்குறீங்க. அதனால ஆன்மீகத்துல பண்ணும்போது சில சக்திகள் வரும், சில பவருங்க வரும். அந்த பவர் அவன் மிஸ்யூஸ் கூடாதுங்கிறதுக்காகத்தான் குருக்கள் அவ்வளவு சோதனை பண்ணுவாங்க, ஆண்டு அவ்வளவு சோதனை பண்ணுவாங்க. ஆன்மீகம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் இன்னைக்கு நின்று பேசிட்டு சொன்ன ஒண்ணுமே இல்லைங்க. தியானம், மெடிடேஷன், ஆன்மீகம். சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வருங்காலம் உங்க கையில தான் இருக்கு. தியானம். ஒரு சிங்கம் இருந்தது. ஒரு சிங்கம் அதுக்கு வயசாச்சு. வயசுல பிரெக்னெண்டா இருக்கு, உடம்பு சரியில்லை, சாப்பாடு இல்லை. ஒரு ஆடோட குரூப், ஆட்டு மந்தை அங்க வருது காட்டுல. அதுக்கு யாருமே பார்த்து இருக்க மாட்டாங்க. இது கொள்றது போகுது சிங்கம், அந்த இதுல சத்து போகுது. சிங்கம் குட்டியும் பிறந்துடும். சோ அந்த ஆட்டு மந்தைக்கு என்ன பண்றது, விட்டுட்டு போகாது. அது பால் கொடுத்து அந்த சிங்க குட்டியும் அந்த ஆட்டோட கூட்டிட்டு போயிடுறது. 2 years 3 years ஆகுது. அந்த சிங்கம் பெரிய சிங்கம் ஆயிடுச்சு. பட் பால் தான் சாப்பிட்டு இருக்கு, சாரி புல் தான் சாப்பிட்டு இருக்கு. ஆட்டு மாதிரி தான் கத்துது, ஆட்டு மாதிரியே இருக்கு. சோ இன்னொரு காட்டு சிங்கம் அட்டாக் பண்றதுக்கு வருது. பண்ணும்போது எல்லா ஆடுகளும் ஓடுது. இந்த சிங்கத்தை பார்த்தா அந்த காட்டு சிங்கம் பயந்துட்டு இருக்கு. மைகாடுகளா இப்படி சிங்கம் எப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா அது மேகான்னு கத்துக்கிட்டு அந்த சிங்கமும் ஓடிட்டு இருக்கு. அந்த சிங்கத்துக்கு ஆச்சரியம் ஆயிடுது, இது அப்படியே சொல்லி இது ஓடி போய் அந்த சிங்கம் ஓடுறது பார்த்து இது இன்னும் ஓடுது. தடுத்து அடிச்சுட்டுல எங்கேயா ஓடுற, நீ யாரு தெரியுமா? நான் ஆடுதான். யார் சொல்றது, வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணியில மூஞ்சி காட்டுது. பாடா நீ சிங்கண்டா. அப்படியா? ஆமா. மறுபடியும் மேகன் கதை மறுபடியும் அடிச்சுட்டுல சிங்கம் கர்ஜி சிங்கம் மாதிரி கத்துது. அப்பதான் அது சிங்கம் தெரியுது. வாயன் கூட கூட்டிட்டு போகுது. ஆக நாங்க எல்லாரும் சிங்கங்கள் தான். பட் எங்க அப்பா செஞ்சாங்க, தாத்தா செஞ்சாங்க, அவனுடைய தாத்தா செஞ்சாங்க. என்ன பண்றது, ஆட்டம் முதல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மேனு கத்துட்டு நாடு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்குதான் சச்சிதானந்தர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், வள்ளலார், திருவள்ளுவர், பாரதி, இந்த மாதிரி சிங்கங்கள் நீ சிங்கண்டா சொல்லி காட்டும் போது நமக்கு தெரியுது. இவங்க சிங்கங்கள் நம்மள சிங்கங்களா மாத்திருக்கல. ஆல்ரெடி we are lions. We should roar, we should not bleat. Yes. So அந்த மாதிரி சச்சிதானந்த சுவாமிகள் ஆன்மீகங்கிறது அது. சிங்கங்கள் கத்துக்கணும். நம்முடைய உணவு, மகானுடைய போதனை, தத்துவங்கள், அதுதான் நம்முடைய உணவா இருக்கணும். நம்முடைய உடல் பயிற்சி, தியானம், அதுதான் நம்ம உடல் பயிற்சியா இருக்கணும். உண்மை, நியாயம், சத்தியம் கர்ஜிக்கணும். அப்பதான் வாழ்க்கையில நீங்க எப்படி போவீங்கிறது நீங்க பாருங்க. தட் இஸ் ஆன்மீகம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ராஜா வேட்டைக்கு போறா, ரொம்ப போர் அடிக்கிறா, ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். ஒரு நாள் வேட்டைக்கு போலாம். ஒரு ராஜா வேட்டைக்கு போகும்போது வேட்டைக்குள்ள கம்ப்ளீட்டா உள்ள போயிட்டு நடுராத்திரி ஆயிடுறது, வழி தெரியல, இருட்டு, தண்ணியில ரொம்ப மாட்டிக்கும் போது ஒண்ணும் புரியல. எல்லா சிங்கங்கள், புலிகள், சிங்கத்துக்கு இருட்டு இல்லையா? தூரத்துல பார்த்தா ஒரு குடிசை இருக்கு. அடடா சொல்லி குடிசைக்கு அங்கே போனா அங்கே ஒரு 60 வயசு 65 வயசு ஒருத்தர் இருக்காரு. அழுக்கு துணி எல்லாம் போட்டு அவர் தண்ணி கொடுக்குறாரு. பார்த்தா அவர் கழுத்துல பாம்பு இருக்கு. என்ன சொன்னா, எனக்கு அதுக்கு மேல பயம் இல்லை, அதுக்கு என் மேல பயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஒரு புலி வந்து அது ஆழம் வந்து தண்ணி வச்சிருக்காங்க, அது சாப்பிட்டு போகுது. அந்த புலி சாப்பிட்டு போகுது. ஒரு ஆச்சரியமாயிடுது. ஆச்சரியமாயிட்டு இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லல. நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஆக்சுவலா ராஜா கிடையாது. எனக்கு ஒரு யாரோ ஒரு பெரிய கல் கிடைச்சது. இந்த கல்லால வந்து இன்னொரு எத்தனை கல்லு டச் பண்ணா கூட அது வந்து கோல்ட் ஆயிடும். அந்த சக்தி இருக்கு. இதை யாருக்கும் நான் சொல்லல. இதனால நான் வந்து பெரிய பணம் சம்பாதிச்சு இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம் வாங்கிட்டேன். இது எங்க வச்சுக்கிறது தெரியாது, எப்போ வச்சுட்டு எவன் அடிச்சுட்டு போயிடணும் தெரியாது, யாருக்கிட்ட கொடுக்கறதுக்கு தெரியாது. நீ வந்து ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட் பாக்குற, ஒரு சைட்ல மாதிரி பாக்குற. நீ வந்து இந்த கல்லை நீ வச்சுக்கோ பத்திரமா, உங்ககிட்ட பத்திரமா இருக்குது வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய இதெல்லாம் கட்டிக்கோ. 1 இயர் கழிச்சு நான் அங்க வர்றேன், அப்போ அந்த கல் கொடுத்துரு. சரி அப்படின்னு சொல்லி 1 இயர் ஆன பிறகு அந்த ராஜா மறுபடியும் அங்கே போய் இன்னும் பெரிய பேலஸ் அங்க இருக்கும் நினைச்சுக்கிட்டு போனா அந்த குடிசை இன்னும் மோசமான குடிசையா இருக்கு. என்னடா இது அப்படி போது, என்ன கொடுத்த கல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, கல்லா எந்த கல்லுன்னு கேட்காங்க அந்த ஆள். யோ எந்த கல்லா, என்னையா பண்ற, அந்த கல்லு யாரு அவனுக்கு கோல்டா மாற்ற கல்லு, அது ஆத்துல கங்காத்துல போன குளிக்கும் போது எங்க அடிச்சுட்டு போயிடுச்சு, எதே எங்க அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி அவங்க வந்து கருத்து நினைவு எடுத்து விழுந்துருவா கீழே. அதுக்கப்புறம் அவங்க மந்திரிகள்லாம் வந்து என்னாச்சு சொல்லும்போது உண்மையை சொல்றாங்க, இந்த மாதிரி பைத்தியக்காரர்கிட்ட நான் கல் கொடுத்த இந்த மாதிரி பண்ணிட்டாயா அப்படின்னு சொல்லி பொம்பளை மாதிரி ஒரு அழுது. அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி அந்த ஆளு எந்த அந்த கல் தானே உனக்கு வேணும், வா என்னவா 1 இயர் ஆச்சு, கங்கை ஆத்துல எங்க அடிச்சுட்டு போய் எங்க இருக்கோது எப்படின்னு சொல்லும் போது, இல்ல வா கல் தானே வேணும், அந்த கங்கையில இருந்து ஒரு கை தண்ணி எடு அப்படின்னு சொல்லும் போது எடுத்துட்டு எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. அதுவும் கேட்டாங்க, எனக்கு தெரியாது அந்த கல்லுக்காக இந்த ஆளு எவ்வளவு கஷ்டப்படுறான், தயவு செஞ்சு கங்கா மாதா அந்த கல் மறுபடியும் அவனுக்கே கொடுத்துடு சொல்லும் போது கையை திறந்து பார்த்தா அந்த கல் மறுபடியும் அவன் கையில இருக்கு. அதை பார்த்து அந்த கல்லு தானா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பாக்குறா, எல்லாத்தையும் கோல்ட் ஆகுது. அதே கல் தான். இப்ப அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. அதே கல் எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த கங்கையில போடுவாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த மாதிரி மகானே இருக்கும்போது அந்த கல் இருக்குங்க, அந்த கல் இருக்கு, இந்த பேரு புகழ் இந்த பட்டம் பதவி எல்லாம் இருக்கு நினைச்ச மாத்திரத்துல அப்படி ஒரு அதே இருக்கும்போது இது இருக்குன்னு சொல்லி ஒரு கூடவே எடுத்துருவாங்க. அதுதான் ஆன்மீகத்துடைய சக்தி அப்படின்னு சொல்லிக் கொண்டு ஆன்மீகம் தியானம் போதனைகள் படிங்க. டெஃபினெட்லி ரஜினிகாந்த் என்ன, ரஜினிகாந்தோட அப்ப கூட ஆகலாம், உங்க தொழில அவ்வளவு ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு விஷயம் மட்டும், நான் வரும்போது ரோடெல்லாம் நான் பாக்குறேன், கண்டிப்பா மக்கள் இயக்கம் தலைவர், மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இந்த பிட்ட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அடிக்கடி நான் வந்து வெளியே வர மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். அதனால இது வந்து நதிகள் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த மக்கள் இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அது வந்து அதுல எத்தனை விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது என்ன பண்ண முடியுங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கோ பிரசிடென்ட்டுக்கோ இல்ல எல்லாருக்குமே தெரியற மாதிரி செய்யணுங்கிறதுக்காக அதை ஆரம்பிக்கலாம் இருந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்து அவங்க செய்யணும், நதிகள் இணைப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பிரைம் மினிஸ்டர் அதை பத்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த இயக்கம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இயக்கம் இல்லை, இந்த நதிநீர் திட்டம் அது டெஃபினெட்லி நடக்கும். இது வந்து சத்தியமா வந்து இதுல வந்து என்னுடைய இது ஒரு பங்கு கூட சத்தியமா கிடையாது. டெஃபினெட்லி அது வந்து நான் வந்து நினைச்சது பண்ணது கிடையாது. இது வந்து எத்தனை ஆண்டு வருஷமா வந்து சொல்லிட்டு இருக்கிறதா செஞ்சிட்டு இருக்கிறதா. இப்போ வந்து அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு. இதுக்கு வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நன்றியை சொல்லணும். ஆனா இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு சட்டமாவே கொண்டு வந்து கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டா வந்து 2 ஹவுசஸ்லயும் வந்துட்டு ஒரு சட்டமாக கொண்டு வந்து பில் பாஸ் பண்ணி அதுக்கு என்ன ஃபண்ட் வேணுமோ அந்த ஃபண்டை வந்து கம்ப்ளீட்டா அதை ஒதுக்கி அதை வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு தனியார் நிறுவனம் கிட்ட விட்டாதான் இது ஒழுங்கா நடக்கும் அப்படிங்கிறது. அது தனியா விட்டு 10 வருஷம் ஆகுமோ 12 வருஷம் ஆகுமோ, அது பண்ணிட்டு அதை பணம் வச்சுட்டு தனியார் கிட்ட விட்டா அதுக்குள்ள அவங்க முடிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட் வந்தா கூட தலையிடக்கூடாது, அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி பிகாஸ் இந்த பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறதுனால நான் வந்து பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்க வேண்டும், பார்க்கறதுக்கு முன்னாலே இந்த விஷயம் வந்து அங்கே போய் சேர்ந்துடும், எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வாஜ்பாய்ஜி அவரே சொல்லியிருக்காரு, ये आसान काम नहीं है, ये भगीरथ प्रयत्न करना है, भगीरथ योजना है. यस
பகீரத இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து பகீரத யோஜனா அப்படின்னு பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டேன். சச்சிதானந்தர் குருதேவர் சொன்ன மாதிரி நான் சொன்னதுல ஏதாவது நல்லது இருந்தா எடுத்துக்கங்க, கெட்டது இருந்தா அதை வந்து போய் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குருதேவர் அந்த ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல வாழ்வு கொடுக்கணும்னு குருதேவரையும் ஆண்டவனை வேண்டி ஆன்மீகம் வளரட்டும் என்று வேண்டிக் கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன். சிவாய குருவே சச்சிதானந்தமூர்த்தி விஸ்வபஞ்சாய சாந்தாய நிராலம்பாய தேவசி. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. ஜெய் ஹிந்த். திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அனைவரும் பெற்ற பெரும் வாய்ப்பு, நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய கருத்துமிக்க பேச்சு, இதற்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை பாராட்டுகிற வகையிலே நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.